கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 7 ஆகிய வசனங்கள், தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடினீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். இப்ப இன்னைக்கு நம்ம இந்த செய்தியை கொஞ்சம் ஆழமா தியானிக்கணும் அப்படின்னா, இந்த கல்லை புரட்டினது யாரு? 2ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அப்ப தேவ தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. தேவ தூதனுடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சு? அவனுடைய ரூபம் எப்படி இருந்துச்சு? அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களை போலானார்கள். திடீர்னு ஒரு கல்லுல வந்து யாரோ ஒரு தேவதன் வந்து புரட்டும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்? காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களை போலானார். 5வது வசனம், தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏன்னா ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அதான் முதல் வசனத்துல ஆரம்பிக்கு. அப்ப தேவ தூதன் யார்கிட்ட இந்த செய்திய சொல்றாங்க அப்படின்னா, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, அதான் ஆரம்பிக்கு. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் முதல் வார்த்தையில நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, தூதன் சொல்றாரு, பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். இப்போ நம்ம காலை வேளையில கர்த்தருடைய கிருபையினாலே ஈஸ்டர் தினத்திலே அதிகாலை வேளையில எத்தனையோ தேசத்துக்குள்ளே ஆலயத்துக்கு போயிட்டு இருப்பீங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போது சீசர்கிட்ட சொல்லிட்டே வராரு, அந்த முடிவு எப்படி இருக்கும், முடிவுக்கு அப்புறம் 3ஆம் நாள் எப்படி உயிர்த்தெழுந்தார், எல்லாமே சீசர்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 31, 32 ஆகிய வசனங்கள் நேற்று தியானித்தோம். சீசர்கிட்ட சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில நீங்கள் எல்லாரும் என்ன நிமித்தமாக இடரல் அடைவீர்கள்?
ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். சீசர்கிட்ட சொல்லியிருக்காரு ஆல்ரெடி. வியாழக்கிழமை நைட் சொல்லியிருக்காரு, இந்த ராத்திரியில நீங்கள் எல்லாரும் என்ன நிமித்தமா இடரடைவீர்கள், ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். இந்த வார்த்தை முதலாவது நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அங்கே ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கு. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சொன்னது யாரு? தேவதூதன். யார்கிட்ட சொல்றாங்க? மகதலேனா மரியாள்கிட்டையும் மற்ற மரியாள்கிட்டையும். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அப்போ உயிர்த்தெழுந்த பின்பாக ஓய்வு நாள் முடிந்து வாரத்தில் முதலாம் நாள் காலையில், விடிய காலையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு பார்க்க வரும்போது தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். காலையில் தூங்கின்னு சொன்னேன், வீட்டுல ஏதாவது பொருள் வேணும்னா கடையில போய் ஜாமாங்க போவாங்க. அந்த கடைக்காரருக்கு தெரியும், வழக்கமா காலையில வந்தா இதைத்தான் வாங்குவாங்க அப்படின்ட்டு. தேவதூதன் சொல்றாரு, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். நீங்க முதல்ல பயப்படாதீங்க, அவர் இங்க இல்ல, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. யாரெல்லாம் அதிகாலையில் இருந்து செய்தி கேட்குறீங்களோ எல்லாரும் குடும்பமாக அழைத்து புறப்படுவாங்க. இந்த நாளிலும் நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், நம்முடைய தலைமுறை சாபம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் தாமே சுமந்து நமக்காக அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, பிற்கப்பட்டு, நமக்காக வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த திருநாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களுக்கு இன்னும் கூட ஒரு காரியம் சொல்றேன். குடும்பத்துல யாரும் தண்ணி அடிக்க போயிடக்கூடாது. ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளிலே நிறைய தேசத்துக்குள்ளே அதிகமான மதுபானம் விற்குது, நிறைய போதை அடிமை. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். ஒரு மனுஷன் பாவத்துக்கு போகக்கூடாது. இந்த கடைசி காலத்துல எங்க பார்த்தாலும் பாவத்துக்குள்ள போறாங்க, மதுபானத்துக்குள்ள போறாங்க. குடும்பத்துல யாராவது அப்படி இருந்தால் இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதியோ சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஈஸ்டர் நாளிலே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளிலே அப்பா, அந்த நாளிலும் எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. இங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று அப்பா தேவ தூதன் மகதலேனா மரியாளோடும் மற்ற மரியாளோடும் அப்பா பேசினது போல
இந்த 2026 ஆண்டிலே யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டாங்களோ, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுக்கு எங்கள் கிருபை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள எங்கள் கிருபை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, எந்தெந்த சூழ்நிலையில் இணைந்திருக்காங்களோ, தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும்பா. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் எழுப்புங்கப்பா. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். ஒவ்வொரு குடும்பத்தையும் எழுப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல பாவத்திலே அக்கிரமத்திலேயும் துணிகரமான பாவத்தில் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் உயிர்ப்பீங்க. உம் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து மீட்டெடுங்க. கர்த்தர் இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தோட பேசின கிருபைக்கா ஸ்தோத்திரம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால எழுப்புவார். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். புதிய நாளிலும் புது கிருபையினால் நிரப்புங்க. உம்முடைய பிள்ளைகளே அப்பா கர்த்தர் தொடணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொடணும்ப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொடணும்ப்பா. தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஆலயத்து புறப்படுறாங்களோ ஆலயத்துடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. உங்களுடைய ரத்தத்தினால் வேலையடைத்து மூடி மறைத்து பத்திரமா பாதுகாத்துங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு எல்லா குடும்பத்தையும் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய வருகையில காணப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலமாக இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தகத்தில் எங்களுடைய பேர் எழுதப்படணும்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாமும் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியா கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் உங்களுக்கு ஜெபிப்போம். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.